ஓம் சாந்தி. 24/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கயிற்றினை ஒரு தந்தையுடன் பிணைத்துள்ளீர்கள். உங்களுடைய சம்பந்தம் ஒருவரிடம் உள்ளது. ஒருவருடன் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, சங்கம யுகத்தில் ஆத்மா தனது கயிற்றை பரமாத்மாவுடன் இணைக்கின்றார். இதனுடைய வழக்கம் அஞ்ஞானத்தில் எந்த விதமாக இருந்து கொண்டு வருகின்றது? பாபா பதில் சொல்கிறாங்க, திருமணத்தின் பொழுது மணப்பெண்ணினுடைய முந்தானையை மணமகனுடன் பிணைக்கின்றார்கள். அந்த பொண்ணுடைய முந்தானையும் அந்த பையனுடைய அந்த துண்டை கனெக்ட் பண்ணுறாங்க. வாழ்க்கை முழுவதும் அவருடைய துணைவியாக ஆகியே இருக்க வேண்டும் என்று பெண் நினைக்கின்றால், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பொறுப்பை தந்தையுடன் நினைத்து கொண்டுள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு நம்முடைய பாலனை தந்தை மூலமாக நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்றார் பாபா. பாடல், வாழ்க்கையின் கயிற்றை உன்னுடையே பிணைத்தேன். ஓம் சாந்தி. பாருங்கள், வாழ்க்கையின் கயிறை உன்னுடன் பிணைத்தேன் என்று பாடலில் கூறுகிறார்கள். எப்படி ஒரு கன்னிகை தனது வாழ்க்கையின் கயிறை கணவனுடன் பிணைக்கின்றாள்? வாழ்க்கை முழுவதும் அவருக்கே துணைவியாக ஆகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்தான் காப்பாற்ற வேண்டும். அப்படியின்றி கன்னிகை அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல. உயிருள்ளவரையும் அவர் பரிபாலனை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் வாழ்க்கையின் கயிற்றை பிணைத்துள்ளீர்கள். எல்லையில்லாத தந்தை என்று கூறினாலும் சரி, ஆசிரியர் என்று கூறினாலும் சரி, எது வேண்டுமானாலும் கூறலாம். இது ஆத்மாக்களின் வாழ்க்கையின் கயிறை பரமாத்மாவுடன் பிணைப்பானதுக்கானதாகும். அது எல்லைக்குட்பட்ட ஸ்தூல விஷயம். இது சூட்சுமமான விஷயம். கன்னிகையின் வாழ்க்கையின் கயிறு கணவனுடன் பிணைக்கப்படுகிறது. அவள் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றாள். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்கான புத்தி வேண்டும் என்றார் பாப்பா. கலியுகத்தில் இருப்பது எல்லாமே அசுர வழிகளின் விஷயங்கள். நாம் வாழ்க்கையின் கயிறை ஒருவரிடம் பிணைத்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய சம்பந்தம் ஒருவரிடம் உள்ளது. ஒருவரிடமே சம்பந்தத்தை நடத்த வேண்டும். ஏனெனில் அவரிடமிருந்து நமக்கு மிகவும் நல்ல சுகம் கிடைக்கின்றது. அவரோ நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார். எனவே அப்பேற்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது ஆன்மீக கயிறாகும். ஆத்மாதான் ஸ்ரீமத் பெறுகின்றது. அசுர வழியை பெறுவதாலோ கீழே விழுந்துள்ளார்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நாம் நமது ஆத்மாவின் கயிற்றை பரமாத்மாவுடன் பிணைத்து விடும் பொழுது நமக்கு அவரிடமிருந்து 21 பிரிவுகளுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த குறுகிய கால வாழ்க்கை கயிற்றினால் கீழே விழுந்து கொண்டே வந்துள்ளோம். இங்கே 21 பிரிவுகளுக்கான உத்தரவாதம் கிடைக்கிது. அப்போ பாருங்கள், இங்கே உங்களுடைய வருமானம் எவ்வளோ வலிமை உடையதாக இருக்குது. அதனால் இந்த வருமானத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. மாயை நிறைய தவறுகளை செய்விக்கின்றது. இந்த லட்சுமி நாராயணர் அவசியம் யாரோ ஒருவரிடம் வாழ்க்கை கயிறை பிணைத்திருக்க வேண்டும். அதனால் 21 பிரிவுகளின் ஆஸ்தி அவர்களுக்கு கிடைத்தது. ஆத்மாக்களாகிய உங்களுடைய வாழ்க்கை கயிறு கல்பமாக பரமாத்மாவுடன் பிணைக்கப்படுகிறது. இது இங்கே கணக்கே கிடையாது. அதுக்கு நாம் சிவபெருமானுடையவராக ஆகி உள்ளோம். அவருடன் வாழ்க்கையை பிணைத்துள்ளோம் என்பது புத்தியில் பதிகின்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை புரிய வைக்கின்றார். முந்தைய கல்பத்திலும் பிணைத்திருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் என்பது தெரியாது. பதித்த பாவனரான சிவபாபா அவசியம் சங்கமத்தில் தான் வருவார். இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகினருக்கு தெரியாது. அதனால்தான் கோடியில் ஒருவர் தான் என்னை தெரிஞ்சுப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலர் தான் என்னை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்னதாக பாட்டு கூட பாடப்பட்டிருக்கு. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் பெரும்பாலும் மறைந்து விட்டது. மற்ற எல்லா சாஸ்திரங்கள், கதைகள் ஆகியவை உள்ளன. இந்த தர்மமே இல்லை. பின் எப்படி தெரிந்து கொள்வது? இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையின் கயிற்றை பிணைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பரமாத்மாவுடன் ஆத்மாக்களின் கயிறு இணைந்துள்ளது. முந்தானையில் கட்டுகிறார்கள் அல்லவா, அது ஸ்தூல முந்தானை. இது பரமாத்மாவுடன் ஆத்மாக்களின் யோகம். பாரதத்தில் சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்திருந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணரின் ஜெயந்தி எப்பொழுது, ராமரின் ஜெயந்தி எப்பொழுது என்பது தெரியாது. குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி சிவஜெயந்தி என்ற வார்த்தைகள் எழுதுகிறீர்கள். ஆனால் இச்சமயத்தில் 3 மூர்த்திகளே இல்லை. சிவபாபா பிரம்மா மூலமாக சிருஷ்டியை படைக்கின்றார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே பிரம்மா சாகாரத்தில் அவசியம் வேண்டும் அல்லவா?
மற்றபடி திருமூர்த்தி என்று கூறுவதற்கு விஷ்ணு மற்றும் சங்கர் இந்த சமயம் எங்கே இருக்கின்றார்கள், இதெல்லாம் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றார் பாபா. திருமூர்த்தி என்பதன் பொருளே பிரம்மா விஷ்ணு சங்கர் என்பதாகும். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை இச்சமயம் ஆகின்றது. விஷ்ணு மூலமாக சத்தியுகத்தில் பாலனை ஆகும். விநாசத்தின் காரியம் கடைசியில் நடக்கப் போகின்றது. பாரதத்தினுடைய இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் எல்லோருமே தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார்கள். இவர் இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் மற்றும் இது அவருடைய நூற்றாண்டு என்று ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட இந்த காலத்தில் குறிப்பிட்ட இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. கீதை ஜெயந்தி சிவ ஜெயந்தி எப்பொழுது ஆகியது என்பது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் மற்றும் ராதையின் ஆயுளுக்கிடையே 2-3 வருடம் வித்தியாசம் இருக்கக்கூடும். சத்யுகத்தில் அவசியம் முதலில் கிருஷ்ணர் ஜென்மம் எடுத்திருக்கக்கூடும், பிறகு ராதை. ஆனால் சத்யுகம் எப்பொழுது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு கூட புரிந்து கொள்வதற்கு நிறைய வருடங்கள் ஆகியுள்ளன. பின் 2 நாட்களில் ஒருவர் எதுவரை புரிந்து கொள்வார்? தந்தை மிகவும் எளிமையாக கூறுகின்றார். அவர் எல்லையில்லாத தந்தை ஆவார். எனவே அவசியம் அவரிடமிருந்து எல்லோருக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அல்லவா? ஓ காட்ஃபாதர் என்று கூறி நினைவு செய்கிறார்கள். லட்சுமி நாராயணுடைய கோவில் இருக்கின்றது. இவர்கள் சொர்க்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஆஸ்தியை அளித்தது யார்? அவசியம் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா தான் அளித்திருக்கக்கூடும். ஆனால் எப்பொழுது கொடுத்தார், எப்படி கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் நாம் தூய்மையாக இருந்தோம், கலியுகத்தில் நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே சங்கமத்தில் ஞானம் அளித்திருக்க வேண்டும், சத்தியுகத்தில் அல்ல. அங்கே சத்தியுகத்தில் பாக்கியம் இருக்கும். அவசியம் முந்தைய பிரிவில் ஞானம் எடுத்திருக்கக்கூடும். நீங்கள் கூட இப்பொழுது எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை தந்தை தான் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருந்தார். அவருக்கு இந்த பாக்கியம் எங்கிருந்து கிடைத்தது? லட்சுமி நாராயணர் தான் ராதை கிருஷ்ணராக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யார் முந்தைய கல்பத்தில் புரிந்திருந்தார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது நாற்று நடப்படுகின்றது. மிகவும் இனிமையான செடியின் நாற்று நடப்படுகின்றது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பேயும் தந்தை வந்து மனிதனை தேவதையாக ஆக்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். முதலில் பிராமணராக வேண்டும். குட்டிக்கரணம் போடும் பொழுது அவசியம் உச்சி வரும். உண்மையில் நாம் இப்பொழுது பிராமணர் ஆகி உள்ளோம். யஜ்யத்திலோ அவசியம் பிராமணர்கள் வேண்டும். இது சிவன் அல்லது ருத்ரரின் வேள்வியாகும். ருத்ர யஜ்யம் என்று கூறப்படுகின்றது. கிருஷ்ணர் ஒன்றும் வேள்வியை ஏற்றவில்லை. இந்த ருத்ரஞ்சன யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை பிரஜ்வலித்தது. இந்த சிவபாபாவின் யஜ்யம் பதித்தர்களை பாவனமாக்குவதற்கானதாகும். ருத்ர சிவபாபா நிராகாரமானவராவார். அவர் மனித உடலில் வராமல் எப்படி யஜ்யத்தை படைக்க முடியும்? மனிதர்கள் தான் வேள்வியை படைக்கிறாங்க. சூட்சும வதனத்திலோ அல்லது மூல வதனத்திலோ இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இது சங்கமயுகம் ஆகும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது சத்தியுகமாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் இதுபோல் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாக்களின் இந்த வாழ்க்கை கயிறு பரமாத்மாவுடன் உள்ளது. இந்த கயிறு ஏன் பிணைக்கப்பட்டுள்ளது? சதா சுகத்தின் ஆசையை பெறுவதற்காக. எல்லையில்லாத தந்தை மூலமாக நாம் இந்த லட்சுமி நாராயணர் ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்களே தான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. பின்னால் நீங்கள் புனர்ஜனம் எடுத்து சத்திரிய தர்மத்தில் வந்தீர்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் போய்விட்டது. பிறகு சந்திர வம்சத்தினர் வந்தார்கள். நாம் இந்த சக்கரம் எப்படி சுற்றி வருகிறோம் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். இவ்வளவு பிறவிகள் எடுத்தோம். ஹே குழந்தைகளே, நீங்கள் உங்களது பிறவிகள் பற்றி அறியாமல் இருந்தீர்கள். நான் அறிந்துள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். இப்பொழுது இச்சமயம் இந்த உடலில் 2 மூர்த்திகள் இருக்கிறார்கள். பாப்தாதா பிரம்மாவுடைய ஆத்மா மற்றும் சிவ பரமாத்மா. இச்சமயம் 2 மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கின்றார்கள், பிரம்மா மற்றும் சிவன். சங்கரரோ ஒரு பொழுதும் பாட்டில் வருவது கிடையாது. மற்றபடி விஷ்ணு சத்தியுகத்தில் இருக்கிறார். இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதை ஆவீர்கள். ஹம்சோ சோகம் என்பதன் பொருள் உண்மையில் இதுவே ஆகும்.
அதாவது பிராமணர்கள் தான் தேவதையாகிறாங்க, தேவதைகள் தான் பிராமணர்கள் ஆகிறாங்க. அவர்கள் பிறகு ஆத்மா சோவிலிருந்து பரமாத்மா சோ ஆத்மா என்று கூறிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்றார் பாபா. ராவணன் வந்தவுடனேயே ராவணின் வழி ஆரம்பமாகிவிட்டது. சத்தியுகத்தில் இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். இவையெல்லாம் நடப்பது நாடகத்தில் அமைஞ்சிருக்கின்றார் பாப்பா. அப்பொழுதுதானே தந்தை வந்து ஸ்தாபனை செய்ய முடியும். இப்பொழுது இருப்பது சங்கமம். நான் கல்பம் கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதை ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, பாபா நாம் அநேக முறை உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுள்ளோம். ராவணன் பிறகு சாபம் கொடுத்தான். இந்த விஷயங்களை நினைவு செய்வது சுலபம். உங்களை இவ்வளவு செல்வந்தராக ஆக்கினேன், பின் ஏன் ஏழை ஆனீர்கள் அப்படின்றார் பாப்பா. இவை எல்லாமே நாடகத்தில் இருக்குது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்றும் பாடப்படுகிறது. ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் பக்தி மீது வைராக்கியம் ஏற்படும். உங்களுக்கு ஞானம் கிடைத்தது, அதனால் பக்தி மீது வைராக்கியம் ஏற்பட்டது. அது அந்த வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். இது சுடுகாடு. 84 பிரிவுகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் என்னிடம் வந்து விடுவீர்கள். விகர்மங்கள் விநாசமாகிவிடும். வேறு எந்த வழியும் கிடையாதுன்றார் பாப்பா. யோக அக்னி மூலமாக தான் பாவங்கள்லாம் சாம்பலாகும். கங்கையில் ஸ்நானம் செய்வதனால பாவம் போகாது. பாபா சொல்றார், மாயை வந்து உங்களை ஃபுல், அதாவது மூர்க்கராக ஆகிவிட்டுள்ளது என்று தந்தை கூறுகின்றார். ஏப்ரல் ஃபுல் என்று சொல்கிறாங்க இல்லையா? இப்பொழுது நான் உங்களை லட்சுமி நாராயணை போல ஆக்க வந்துள்ளேன். படங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்று நாம் என்னவாக இருக்கோம், நாளைக்கு நாம் என்னவாக ஆவோம் நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. ஆனால் மாயை கூட குறைவானது கிடையாது. மாயையை கயிறு பிணைக்க விடுவது கிடையாது. பாபாவோட கனெக்டாக விடுறது கிடையாது. இழுபறி ஆகின்றது. நாம் பாபாவை நினைவு செய்கின்றோம். பிறகு என்ன ஆணுச்சுன்னே தெரியல, மறந்துடுறோம். இதில் தான் உழைப்பு இருக்கின்றார் பாப்பா. அதனால தான் பாரத்தினுடைய பழமையான யோகம் பிரசித்தமானது. அவங்களுக்கு வந்து ஆஸ்தி யார் அளித்தது என்பதை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. குழந்தைகளே, நான் உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி அளிக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார். இந்த ஆஸ்தி கொடுப்பது அப்பாவுடைய காரியம். நிச்சயமாக எல்லோருமே நரகவாசியாகலாம் இருக்காங்க. நீங்கள் குஷி அடைஞ்சிட்ருக்கீங்க. இங்கே யாராவது வராங்க, இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குஷி ஏற்படுது. உண்மையில் சரியான விஷயம்னு இப்போ குஷி அடைகிறாங்க. தந்தையிடமிருந்து இப்போ ஆஸ்தி அடைய வேண்டும். அரைக்கல்பம் பக்தி செஞ்சு நீங்கள் கலைத்து விட்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை உங்களுடைய எல்லா கலப்பையும் நீக்கிவிடுவார். இப்பொழுது பக்தியின் 2 மார்க்கம் முடிவடைகிறது. இந்த துக்கதாமம் எங்கே, அந்த சுகதாமம் எங்கே? நான் துக்கதாமத்தை சுகதாமமாக ஆக்குவதற்காக கல்பத்தின் சங்கமத்தில் வருகின்றேன். தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். தந்தை எல்லையில்லாத ஆஸ்தி அளிப்பவர் ஆவார். எல்லா மகிமையும் அவர் ஒருடையதாகும். ஆனால் சிவபாபா இல்லைன்னா யார் உங்களை பாவனமாக ஆக்குவாங்க? நாடகத்தில் முழுசும் பொறிந்து உள்ளது. ஹே பதித்த பாவனரே, வாருங்கள் என்று கல்பம் கல்பமாக நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். சிவனுடைய ஜெயந்தியாகும். பிரம்மா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் என்கிறார்கள். பிறகு சிவன் வந்து என்ன செய்தார் என்பதற்காக சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. உங்களுடைய புத்தியில் ஞானம் முற்றிலுமாக பதிந்துவிட வேண்டும். கயிறு ஒருவருடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்றால் பின் வேறு எவருடனும் பிணைக்காதீர்கள். இல்லை என்றால் விழுந்து விடுவீர்கள். பரலோக தந்தை மிகவும் எளிமையாக இருக்கின்றார். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. அந்த தந்தையோ மோட்டார்களில் மற்றும் விமானங்களில் சுற்றுவார். இந்த எல்லையில்லாத தந்தை நான் பதித்த உலகத்தில் பதித்த சரீரத்தில் குழந்தைகளின் சேவைக்காக வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். ஹே அவினாஷி சர்ஜன், வாருங்கள், வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கள் என்று நீங்கள் அழைத்திருந்தீர்கள். இப்பொழுது இன்ஜெக்ஷன் போடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. யோகம் செய்தீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் சாம்பலாகும் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை 63 பிறவிகளின் துக்கத்தை தீர்ப்பவராகவும் 21 பிறவிகளுக்கு சுகத்தை அளிப்பவராகவும் இருக்கின்றார். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தங்களது புத்தியின் ஆன்மீக கயிறை ஒரே ஒரு தந்தையுடன் பிணைக்க வேண்டும். ஒருவரின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, நாம் மிகவுமே இனிமையான செடியின் நாற்றினை நட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே முதலில் சுயம் தங்களை மிக மிக இனிமையானவராக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் மூழ்கி இருந்து விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க.
மனனம் செய்யும் சக்தி மூலமாக ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவமுடையவராக ஆகிவிடும் எப்பொழுதும் சக்திசாலி, மாயினாலும் தடைகளினாலும் பாதிக்கப்படாதவர் ஆவீர்களாக. எப்படி சரீரத்தின் சக்திக்கு ஜீரணிக்கும் சக்தி அல்லது செரிக்க செய்யும் சக்தி அவசியமாக இருக்கின்றதோ அதே போல் ஆத்மாவை சக்திசாலி ஆக்க வேண்டுமென்றால் மனனம் செய்யும் சக்தி அவசியம். டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா, டைஜஷன் ப்ராப்பராக நடக்கல, அதனால் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் ரத்தத்தில் கலக்கல, அதனால் பலவீனமாக உணர்றீங்கன்னு இந்த ஸ்தூலமான டாக்டர் சொல்கிறாரு இல்லைங்களா. அதே போல் ஞானத்துடைய பாயிண்ட்டை நாம் புத்தினால் நல்லா அதை டைஜஸ்ட் பண்ணோம்னா சிந்தனை செய்யணும், மனனம் பண்ணணும். அப்போ ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்க முடியுன்றார் பாப்பா. மனனம் செய்யும் சக்தி மூலமாக அனுபவம் சுரூபம் ஆகிவிடுவது, இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய சக்தியாகும். அப்பேற்பட்ட அனுபவம் உடையவர் ஒரு பொழுதும் ஏமாந்து போக முடியாது. காதால் கேள்விப்படும் விஷயங்களால் நிலை குலைந்து போக மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் சக்திசாலி, மாயா ப்ரூஃப், விக்ன ப்ரூஃப் ஆகிவிடுவார்கள் என்றார் பாபா. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, குஷியின் கஜானா எப்பொழுதும் கூடவே இருந்தது என்றால் மற்ற எல்லா பொக்கிஷங்களும் இயல்பாகவே வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.